கருணக்கிழங்கு நான் ஒரு 1/2 kg வாங்கி தோல் சீவி இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த மாதிரி போட்டேன். அதோட இந்த பொட்டேட்டோவையும் நான் இந்த மாதிரி 2 பொட்டேட்டோவையும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது வந்து எதுக்குன்னா அதோடைய பைண்டிங்க்காக நான் வந்து பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kg கருணக்கிழங்குக்கு 2 உருளைக்கிழங்கை நான் வந்து இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, கார்ன்ஃப்ளவர், மைதா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, அப்புறம் பிரெட் க்ரம்ஸ், ஆயில். இவ்வளோ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம வந்து இந்த கருணக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க, இது நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மேஷ் ஆகணும். மேஷ் ஆகிட்ட பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணணும். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க, கம்மியாகவே போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு செக் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது கருணக்கிழங்கு ஃபிங்கர்ஸ் இல்லையா, அதனால இதை நம்ம ஃபிங்கர் ஷேப்புக்கு இந்த மாதிரி. இது வந்து ஆல்ரெடி கருணக்கிழங்கும் நம்ம உருளைக்கிழங்கையும் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுக்கும்போது, பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி பொரிச்சு எடுக்கும்போது செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து பசங்க வரும்போது ஈவினிங் ஸ்நாக்காகவும் பண்ணி கொடுக்கலாம், டீ டைம் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபிங்கர்ஸை நம்ம இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அப்படியே ஆயிலில் போட்டு பொரிச்சுக்க வேண்டியது தான். செஞ்சு பாருங்கள். ஒரு ஸ்லோவாக டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக புரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா, உடையாமல். நீங்கள் ஸ்நாக்குங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் பசங்களுக்கு சுட சுட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.